சிக்கன் சால்னா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள் என்னன்னு 200 கிராம் சிக்கன்னு, வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா சிக்கன் மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க 200 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். சைடில் வந்து தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், இது கூடவே 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமா கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நெய்ஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காய் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும். அப்போ தான் இந்த சால்னாக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு கிளறு மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் சிம்மிலே வச்சு விட்டு எடுத்தோம்னா சூப்பராக எண்ணெய் குக்கரை ஓப்பன் பண்ணோன்னே கம கம வாசனோட சிக்கன் சால்னா